அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தேவப்பாணத்துலேருந்து நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். காற்றாலை மூலம் மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்வதுன்னு ப்ராஜெக்ட் பார்க்கணும். இப்போ நார்மலாக ஒரு வீட்டுக்கு மின்சாரம் தேவை. அது நம்ம கரண்ட் எதுவுமே இல்லாத நிலக்கரி மூலமாக தான் நம்ம கரண்ட் நம்ம எடுக்கிறோம். அப்படி கரண்ட் எதுவுமே இல்லாத நம்ம காற்றில் எப்படி எளிதாக எடுக்கிறாங்க தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு காற்றாலை தேவை. அது மூலமாக நம்ம காற்றை எளிதாகவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த காற்றாலை மூலமாக நம்ம காற்றை எடுக்கிறதுனால வீட்டுக்கும் சரி தொழிற்சாலைக்கும் சரி நம்ம லைட்டுக்கு இது மாதிரி மின்சாரத்துக்கெல்லாம் நம்ம கரண்ட் ஈஸியாக கிடைச்சிடும். இது மூலிமா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீட்லேயும் சரி ஏன்னா வயல் சைடும் சரி இப்போ நம்ம நைட்டு நேரத்தில் எப்போனா இருக்கும்போது நமக்கு கரண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இது மூலிமா நம்ம காற்றுலேருந்து எளிதாகவே நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம். சரி அப்புறமேட்டு நமக்கு வீட்டு உபயோக பொருளுக்கு எல்லாருக்குமே கரண்ட்டு தேவை. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால கரண்ட்டு தேவை. அதனால் நமக்கு இப்போ இருக்கிற காலத்தில் கரண்ட் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் நமக்கு கரண்ட்டு தேவை. ஆனால் இனிமேட்டு இப்போ வர காலத்தில் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பயன்கள் எல்லாம் குறையுது. அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக குறையுது. அதனால் இது மூலமாக நம்ம எளிதாக இந்த காற்று மூலமாகவே நம்ம எடுத்துக்கலாம். காற்று நமக்கு எளிதாக கிடைச்சனால இது மூலியமாகவே எடுத்துக்கலாம். வீட்லேயும் சரி தொழிற்சாலையும் சரி வயல்லையும் சரி நம்ம இது மூலமாக இது யூஸ்ஃபுல் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ காற்றாலைகளை நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம வருங்காலத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். அதனால நம்ம காற்றாலையிலேருந்து காற்று எடுத்துக்கலாம். கரண்ட்டை சேவ் பண்ணலாம். மின்சாரம் எடுத்துட்டா மின்சாரம் நம்ம சேமிக்கலாம். மின்சாரத்துக்கு யூபிஐ பேட்டரி தேவைப்படும். ஆனால் இதுக்கு யூபிஐ பேட்டரி தேவையில்லை. இதுக்கு தொழிற்சாலை மற்ற உற்பத்திகளை இது தேவைப்படும். கரண்ட் இதுக்கு சேவ் ஆகும் எதிர்காலத்தில். காற்று நாட்டில் இயந்திர ஆற்றலை மாற்றி அதை மின்னாற்றலாக மாற்றுவதற்கு காற்றாலைகள் தேவைப்படுகிறது. இதனால் விலங்குகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தினாலும் இது எல்லாருக்குமே இது ஒரு சேவாக தான் இருக்கும். அதனால் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம், எளிதாகவே பயன்படுத்தலாம். தொழிற்சாலைகள், விவசாயிகள் மற்றும் மக்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மின்சாரத்தை தயாரிக்க இது ஒரு முக்கிய வழியாகும். மின்சாரம் கண் போன்றது அந்த உபயோகம் கொண்டு பண்ணுறது. நன்றி.